ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே தாங்க பூங்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பிட்டு வந்துட்டோம். வெண்ணமலையில் தாங்க இந்த பூங்கா இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளார போகலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பூங்கா. அப்படியே வந்துட்டு தம்பி விளாடுறதுக்கு பார்க்குக்கு வந்திருக்காங்கங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் பார்க்குக்கு வந்திருக்கேங்க. ஆனால் வந்து நம்ம ஆள் எதுக்காக வந்திருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். இருங்க காட்டுறேன் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் வந்து பட்டையில் வந்து சீட்டு எப்படி மாட்டுறது, கேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தா இங்கே கூட வந்து எப்படி மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேலே நின்று 5 நிமிஷம் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நான் கூட ஏங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு, இல்லை இந்த சீட்டு பைப்பெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், எப்படி இது என்ன இது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. தம்பி இருந்துட்டு அப்பா பாப்பா நாங்கள் போய் விளாட்றேன், எனக்கு சேஃப்டியாக கொஞ்சம் வந்து நின்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி சொல்லிவிட்டு தம்பி அங்கே விளாட்ற போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பார்க்கலான்ட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க. அதனால் அந்த சைடில் விளாட முடியாது. விளாண்டா இந்த சைடு இங்கிட்டலாம் சுற்றிலும் அந்த சைடெலாம் விளாட்லாங்க. பாருங்களேன் இந்த தம்பி அப்படியே விளாண்டுட்ருக்கான். தொப்படி கீழே விழுந்துருவான். இப்போ அடுத்ததான் இந்த செயின் இருக்குதாங்க. செயின் இது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அம்மா ஏறி ஏறி விளாட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்ருப்பாங்க. சரி இவங்களாம் விளாடுறாங்க, நம்மளும் போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வாத்து மேலே உட்காந்து சுற்றினேங்க. 2 சுற்றுலே தலை கிருன்னு ஆயிடுச்சு. ஐயோ என்னடா சாமி அவசரப்பட்டு உட்காந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோங்க. இந்த சைடு வந்து சரி தூரியில் ஆட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தூரியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா நீ உட்காருமா நான் ஆட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தது தாங்க இது. எப்போ தலை கிருன்னு வந்துருச்சு. என்னால் நிப்பாட்டுறான்னு சொன்னால் தம்பி நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க. என்னால் ஒன்றுமே முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்துட்டு இந்த கையை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி விட்டாங்கங்க. பாருங்களேன் பயமாக இருக்குது அந்த தூரியில் ஆடும்போது. அப்போ சின்ன வயசுலலாம் விளாண்டுட்டோம். ஆனால் இப்போல்லாம் விளாட்றதுல ரொம்ப கஷ்டங்க. வயசாயிடுச்சுல்ல, அதனால் அப்படி தாங்க. அடுத்தது சர்க்கேஸில் நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளாண்டேங்க. தம்பியும் பாருங்களேன் அப்படியே சர்க்கஸில் போய் விளாண்டுட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் விளாட்லாமா அப்படின்னே சொல்லிட்டு நான் தம்பி தம்பி வீட்டில் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்துட்டு இதாங்க பார்க்குக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வெண்ணமலை முருகன் கோயில் தாங்க. அங்கே வெண்ணமலை முருகன் கோயில் பக்கத்தில் தாங்க இந்த பார்க் இருக்குது. அப்படியே முருகனை ஒரு வியூ எடுத்துகிட்டு கரம் பக்கத்தில் போய் ஒரு கரத்தை சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.